ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான சட்னிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் பீட்ரூட்டை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதாவது பீட்ரூட் வந்து கொஞ்சம் சுருங்கும் அந்தளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த அளவுக்கு நல்லா சுருங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போது ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.